ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே விதமாக இந்த குடும்பத்தாரோடு இணைந்து தேவனை துதிக்கவும் அவருடைய வார்த்தையை தியானிக்கவும் தேவன் பாராட்டின அவருடைய எல்லா கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி சொல்கிறேன். சபையாய் குடும்பமாய் இந்த நாளிலே தேவனுடைய கிருபைக்கு சாட்சிகளாக நாம் நிற்கிறோம். அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கங்கள் பெரியது. அதனால் நாம் அழிக்கப்படாமல் நிர்மூலமாகாமல் நாம் நிலை நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். நம்ம எல்லாருடைய வீடுகளிலும் தேவன் இந்த வரப்போகிறதான நாட்களிலே செய்ய போகிறதான இந்த மகத்தான சீரமைப்பு, என்னென்ன பகுதிகளிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படாமல் இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன பகுதிகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்னும் வெளிப்படாமல் இருக்கிறதோ, அதை எவ்விதமாக பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு வீடுகளாக நாம் தியானித்து வருகிறோம். அதில் தொடர்ச்சியாக இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறது இந்த கர்த்தர் தருகிறதான சீரமைப்பு, இந்த மகிமையின் சீரமைப்பு, கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்படும்படி நம்முடைய வாழ்க்கையில சீரமைப்பை பார்க்க முடியாதபடி இருக்கிறதான பின்னடைகள், செட்பேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு சரியான வார்த்தை பின்னடை. பின்னடைன்னு என்ன அர்த்தம்னா, எல்லாரும் ஒரு 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 வேகத்தில் போகும்போது நம்ம மட்டும் ரொம்ப ஸ்லோவாக போடுறவங்களா இருப்போம் இல்லைங்களா. இப்போ உதாரணத்திற்கு இப்போ அங்கிள் மிலிட்ரியில் இருந்துருக்குறாங்க. ஸோ அதனால் இப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக ஆகஸ்ட் 15 என்ன இருக்கும், பரேட் இருக்கும் இல்லைங்களா. பரேடில் எல்லாரும் ஒரே வேகத்தில் நடக்கணும். அதுவும் அந்த ஆகஸ்ட் 15 பரேடு பார்க்கவே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவங்க மார்ச் பாஸ்ட் பண்ணுறது, அந்த கையை ஷேக் ஆட்டுறதா இருக்கட்டும், காலை ஆட்டுறதா இருக்கட்டும். அதில் ஸோ எங்கள் தாத்தாவும் மிலிட்ரியில் இருந்தார். அவர் சொல்லுவார், பட்டாளத்துலேருந்து என்ன சொல்லுவாங்க, நடுவில் அந்த பரேட் டைமில் பாம்பே உள்ளே நுழைஞ்ச கூட எதுவும் அசரவே கூடாது, அப்படியே நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரைனிங் கொடுக்குறவங்களாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி எல்லாம் ஒரே சீராக போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் மட்டும் நின்றுட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க, அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நேரம் என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்ம தேவனுடைய நடத்திப்பின்படி சீராக போக வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்கள் செட்பேக், அதாவது பின்னடைகள் ஏற்படுகிறது. ஒரு சில நேரங்களில் தேவன் நடத்தக்கூடிய வேகத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியல, போக முடியல. கர்த்தர் ஒரு வேகத்தில் நம்ம கூட்டிட்டு போகணும்னு நினைச்சோம்னா அந்த வேகத்தில் நம்மளால ஈடு கொடுக்க முடியாமல் போயிடுது. ஸோ அதை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இந்த பின்னடைகளை மேற்கொள்வது, கர்த்தர் ஒரு காரியத்தில் நம்மளை கையை பிடிச்சு வழி நடத்திட்டு போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் பின்னடைகளாக இருந்து நம்மை தேவனுடைய அந்த நடத்திப்பின்படி நடக்க முடியாமல் நம்ம துவண்டு போய் விடுகிறோம். அதனால நிறைய நேரங்களில் நம்முடைய வாக்குத்தத்தங்கள் தாமதமாகிறது. நிறைய நேரங்களில் நமக்கு வரக்கூடியதான வாய்ப்புகள் நம்முடைய கரங்களை விட்டு நழுவி செல்கிறது. சில நேரங்களில் ஆவிக்குரிய நிலையிலே நமக்கு தோல்விகள் ஏற்படுகிறது. ஸோ இதெல்லாமே நிறைய நேரம் நமக்கு எப்படி ஒரு உணர்வு தரும்னா, இவ்வளோ வந்திருக்கோம், ஆனால் இன்னும் ஜோம் பண்ணுறோம், இன்னும் ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ தடை, இன்னும் ஏன் வாழ்க்கையில் இப்படி போராட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம துவண்டு போய் ஒரு கேள்வி கேட்கிறவர்களாக நாம் இருப்போம். ஆனால் அது எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, நிச்சயமா கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பொழுது எல்லா காரியங்களையும் அவர் சீராக்குவார். அதனால்தான் அது பேரு சீரமைப்பு இல்லைங்களா. மறு சீரமைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாவற்றையும் அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய வழிநடத்துதலின்படி கரெக்டாக ஒரு டைரக்ஷன், ஒரு ஸ்பீடு, அந்த ஸ்பீடில் எந்த டெஸ்டினி, நம்ம போய் சேர வேண்டிய இடம், நம்ம சேர வேண்டிய லக்கு, அந்த லக்கை போய் சேர வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வேகம், குறிப்பிட்ட திசைன்னு சொல்லி அதை முன்குறிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த வேகத்தில் அந்த திசையில் நம்ம கரெக்டாக போகணும். ஸோ அது போக முடியாதபடி எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வாழ்க்கையில் குறைவோ தடையோ ஒன்று ஏற்படுகிறது. ஸோ ஆனால் ஜெபத்தினாலே நிச்சயமாக இந்த நாட்களிலே இந்த சீரமைப்பை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் நிறைந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீக விடுதலையும் நம்ம பார்க்கணும். தெய்வீக விடுதலைக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க ஒரு சீரா என்னை ஒரு பாதையில நடத்தி செல்ல நீங்க விருப்பப்படுறீங்க, ஆனா இந்த பாதையில நடக்க முடியாதபடிக்கு ஒண்ணு திசை மாறி போயிடுறோம், இல்லை அந்த திசையில நடந்தாலும் அவர் நடத்துகிற அந்த வேகத்துக்கு நம்மளால நடக்க முடியல. ஒரு சில நேரங்கள் அது புரியாம நம்ம என்ன பண்றோம்னா தடுமாறி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஸோ இந்த பின்னடை அப்படின்றதுக்கு சரியான ஒரு உதாரணம் அதை நான் டிக்ஷனரியில் பார்த்தேன். செட்பேக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதிர்பாராத ஒரு தாமதம், எதிர்பாராத ஒரு தோல்வி அப்படின்னு போட்டிருக்குது.
ஸோ அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோம், எல்லாம் ரொம்ப அழகா மாறணும், நம்ம வாழ்க்கை நேர்த்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏசப்பாவை நம்ம தேடி வந்தோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் நம்ம சீஷர்களா இருக்கிறோம், ஒரு பக்கம் ஆவிக்குரிய நிலையில கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்றதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில இன்னொரு பக்கம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இந்த மாதிரி எதிர்பாராமல் வருகிற தாமதங்கள், எதிர்பாராமல் வருகிறதான தோல்விகள். ஆனா அவை எல்லாவற்றிலுமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மை இது எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 34வது அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். சங்கீதம் 34:19. சங்கீதம் 34:19 பேஜ் நம்பர். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நான் திரும்ப வாசிக்கிறேன். சங்கீதம் 34:19 பாருங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். ஸோ நீதிமானுக்கு துன்பமே வராதுன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீதிமானுக்கு துன்பம் வரும், அநேகமா, மற்றவங்களை விட கொஞ்சம் அதிகமா கூட இருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஸோ இந்த பின்னடைகளை ஏற்படுத்துவது என்ன? ஸோ அதில் அநேக காரியங்கள் இருக்கிறது, நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கணும். முதலாவது, நமக்கு எதிராளியா இருக்கிற சத்ரு, அவன் நம்முடைய வாழ்க்கையில பின்னடையை ஏற்படுத்துகிறவன். ரெண்டாவதாக, நம்முடைய கீழ்ப்படியாமையும் இருக்குது இல்லைங்களா? நம்ம ஒரு சில காரியங்கள்ல கீழ்ப்படியாம இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் நம்முடைய வாழ்க்கையில பின்னடையை ஏற்படுத்தும். மூன்றாவதா, ஒரு சில நேரங்களிலே தெய்வீக தலையீடு கூட இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல தேவனே கூட என்ன பண்ணுவாரு, ஒரு சில காரியங்களை தடை பண்ணுவார். எல்லா தடையுமே பிசாசுனால வர்றது இல்லை, எல்லா தடையுமே கீழ்ப்படியாமையினால வர்றதும் இல்லை, எல்லா தடையுமே தேவன் தடை பண்ற தடையும் இல்லை. ஸோ நம்ம ஒவ்வொரு தடைகள், ஒவ்வொரு பின்னடையும் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது ஆவியானவர் இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கேட்கணும், இது எதனால வந்துச்சு? ஒரு தாமதம் நடக்குது, இல்ல ஒரு நம்ம ஒரு ஜெபம் பண்றோம், அந்த ஜெபத்துக்கு பதில் வரலன்னா இது எதனால இந்த பதில் வரல? ஒண்ணு பிசாசனுடைய திட்டமா, இல்ல என்னுடைய கீழ்ப்படியாமையா, இல்ல தேவன் தான் இந்த காரியத்தை ஒரு குறிப்பிட்ட காலம் வர்ற வரைக்கும் எங்களை வெயிட் பண்ண வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு ஆவியானவரோட நம்ம கேட்டு நம்ம இந்த காரியங்களை தெரிந்து கொள்றோமோ அப்ப நமக்கு கிளாரிட்டி இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு இப்ப என்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கோங்களேன். நான் என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய மனைவியும் எங்க கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்த தெளிவான ஒரு பதில் அதுதான். நான் எல்லா காரியங்களும் ஆராய்ச்சி பார்த்தேன், பிசாசனுடைய போராட்டமா, கீழ்ப்படியாமையா என்னன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஆவியானவர் தெளிவா சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இது உன்னுடைய காலம் அல்ல, உன்னுடைய காலத்துக்காக நீ என்ன பண்ணு, வெயிட் பண்ணு, ஒரு காலம் ஒன்று வைத்திருக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு இப்போ நான் எந்த கான்ஃபிடன்ஸ்ல நான் உங்க முன்னாடி இப்படி நின்று தைரியமா பேசுறேன், என்கிட்ட ஒரு வேளை யாராவது கேள்வி, இப்போ யாரும் என்கிட்ட கேட்டதில்லை, ஒருவேளை என்கிட்ட யாராவது கேள்வி கேட்கிறான்னு வச்சு, எந்த நம்பிக்கையிலப்பா நீ ஜோம் பண்ற, உன் ஜபத்துக்கே இன்னும் பதில் வரல, உன்னுடைய ஜபத்துக்கே இன்னும் பதில் வராம இருக்குது, நீ எந்த நம்பிக்கையில் நீ எனக்கு பிரசங்கம் பண்ற அப்படின்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எனக்கு என் தேவன் என்ன பண்ணிருக்கிறாருங்க, ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. நீ இந்த காலம் வரைக்கும் நீ காத்திருக்கணும், இந்த காரியத்துல நீ இப்படி இருக்கணும்னு சொல்லி என்னோட அவர் பேசுறதுனால நான் தளராமல் என்னுடைய ஜபமா இருக்கட்டும், நான் உங்களுக்கு பண்ற பிரசங்கமா இருக்கட்டும், எல்லாத்திலையும் நான் எப்படி இருக்கிறேன், ஒரு கான்ஃபிடென்ட்டா என்னால இருக்க முடியுது. ஸோ இதுதான் நம்ம எல்லாருக்குமே வேணும். ஸோ இப்போ உலக மக்கள் நம்மள இப்போ என்கிட்ட கேட்க முடியாது, மேபி உங்ககிட்ட கேட்பாங்க, நீ ஏசாமி கிட்ட போனல, இல்ல நீ தேவனை நம்புறல்ல, அப்போ உனக்கு ஏன் இந்த காரியம் இன்னும் தடையா இருக்குது, இன்னும் தாமதமா இருக்குன்னா உங்களுக்கு தெளிவான பதில் சொல்றதுக்கு தெரியணும், நம்ம தைரியமா பதில் சொல்ல நம்ம தெரியணும். அப்போ இந்த 3 காரியங்கள் தான். ஒண்ணு பிசாசு தடை ஏற்படுத்துவான், இல்லைன்னா என்னுடைய கீழ்ப்படியாமையா இருக்கும், இல்லைன்னா தேவனே இந்த காரியங்களை அனுமதித்து நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்மை உருவாக்கி கொண்டிருப்பார். ஸோ இந்த காரியங்களில நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, எப்படி இருந்தாலும் இந்த 3 கேட்டகரியில எப்படி இருந்தாலும் ஃபைனலா சங்கீதக்காரர் சொல்ற அந்த பதில் தான், கர்த்தர் அவர்களை எல்லா தீமையிலிருந்து என்ன பண்ணுவாரு, அவர்களை விடுவிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸோ இப்போ இதுக்கு மத்தியில இந்த தாமதங்கள், இந்த பின்னடைகள், இது எல்லாவற்றுக்கும் மத்தியில கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்கள் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ சும்மா நின்றுகிட்டு இருக்காதப்பா, நீ என்ன பண்ணு, முன்னேறி போ, நீ முன்னாடி நடந்து செல்,
இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 15-20 வீடுகளுக்கு மேல நம்ம பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறோம். எல்லா வீட்லயுமே நம்ம ஒரு சில வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி திரும்ப ஒரு சில வசனங்கள்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அதுல சொல்ல வர்ற கருத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்மளை பார்த்து இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. அந்த செங்கடல், நேத்து கூட நம்ம பேசிட்டு இருந்தோம் சகோதரர் அசோக் அவங்களுடைய வீட்டுல அப்பா பேசும்போது சொன்னாங்க, செங்கடல்ல முன்னாடி போய் நின்றுட்டு அவங்க என்ன பண்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, பெரிய கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீ முன்னாடி போப்பான்றாரு. எங்கெங்க போறது, இவ்வளவு பேருக்கு எங்க போய் கப்பல் பிடிக்கிறது, எங்க படகு செய்யறது, எப்படி போறது, முன்னாடி கடல்ல தான் போய் விழணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஒரு 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 காரியத்தை, அவங்களுக்கு ஒரு பதில் கொடுத்து மோசேவை பார்த்து, உன் கையில் இருக்கிற கோலை நீ நீட்டு, அப்பொழுது அந்த செங்கடல் என்ன ஆகும், 2ஆக பிளந்து செல்லும் அப்படின்றாரு. அதே மாதிரி கர்த்தர் அந்த காரியங்களை செய்து கர்த்தர் அவர்களை வெட்டாந்திரையில, அதுவும் சேறு சகதி பிளந்த உடனே இப்ப தண்ணி ஒரு இடத்துல இருந்து போயிடுச்சுன்னா அங்க சேரா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட இல்லைங்களா, அது எப்படி இருக்குன்னா வெட்டாந்திர மாதிரி, அப்படின்னா நல்லா காஞ்சு உலர்ந்த நிலம் மாதிரி ஆகிட்டார். அப்போ அவங்க நல்ல சேறு சகதி கூட இல்லாம நல்ல ஒரு கடலுக்கு நடுவுல ஹைவே போட்ட மாதிரி என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்க நடந்து போயிருக்கிறாங்க. சோ அப்போ காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் தளர்ந்து போகாமல் தாங்கள் விசுவாசிக்கிற தேவன். இப்போ அவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சோ இல்லையோ, மோசேக்கு நல்ல விசுவாசம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அந்த 40 வருஷம் அங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்க நடந்து வந்தது அவர்களுடைய விசுவாசத்தினால அல்ல, அவங்க மோசேவனுடைய விசுவாசத்தை நம்பிதான், ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை நம்பிதான் அத்தனை லட்சம் மக்கள் என்ன பண்ணியிருந்திருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. ஏன்னா மோசே என்னைக்கோ விட்டு கொடுத்திருந்தாருன்னா அன்னைக்கே அத்தனை லட்சம் மக்களும் வனாந்திரத்துல என்ன இருந்திருப்பாங்க, செத்து போயிருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஒரு மனுஷன், அவர் பாருங்க எவ்வளவு விசுவாசத்தோட இருக்கிறாரு. தேவன் வந்து நான் தலையிட்டு நான் உங்களை அழிச்சு போட்டுறேன் அப்படின்றப்போ அவர் என்ன திறப்பின் வாசல் நின்று அழிச்சிடாதீங்க. அப்புறம் எகிப்தியர்லாம் என்ன சொல்லுவாங்க, அழிக்கிறதுக்காக இவங்க சாமி நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இவங்களை வனாந்திரத்துல வச்சு என்ன பண்ணிட்டாரு, அழிச்சிட்டாருன்னு பேசிடுவாங்க. அதனால இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவரு மன்றாடி ஜெபிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாட்களில இந்த மோசேவுக்கு ஒரு தெளிவு இருந்தது. ஏன்னா மோசேவுக்கு வந்து தேவன் திட்டத்தை ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். அந்த திட்டத்தை மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. ஆனா மோசேக்கு வந்து அவர் அந்த முற்புதர்ல தேவன் பேசுறத பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த டைம்ல இருந்தே மோசேக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்துருச்சு. என்னன்னா, ஆண்டவர் என்னை அனுப்புறாரு, நான் போய் பார்வோன் இடத்துல பேச போறேன், அவங்க அனுப்பப்பட போறாங்க, இந்த 10 வாதை எல்லாம் அதெல்லாமே தெரியும், இது அவன் விடமாட்டான், ஆனாலும் என் மகிமையை வெளிப்படுத்துவேன், இதெல்லாமே சொல்லி அவங்களை இந்த வழியில கூட்டிட்டு வருவேன், அவங்களை கொண்டு போய் எங்க போய் சேர்ப்பேன், கானான் தேசத்துல போய் சேர்ப்பேன்றத முதற்கொண்டு தேவன் ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாரு. அதனால மோசேவுக்கு எப்படி இருந்ததுங்க, ஒரு நம்பிக்கை இருந்தது. சோ இன்னைக்கு முதலாவது இந்த பின்னடைகள் நம்முடைய வாழ்க்கையில வருவது அது தவிர்க்க முடியாதது. ஆனா பின்னடைகள் வரும் பொழுது நமக்கு நம்மளை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறத அந்த நோக்கத்தை குறித்து ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவானவைகளை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, திட்டமிட்டு வைத்திருக்கிறார், அவர் வகுத்து வைத்திருக்கிறார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு இருக்கவே கூடாது. அதுல வந்து நமக்கு எந்த சலனமோ சந்தேகமோ சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்துல நமக்கு நம்மளுடைய மனசு வந்து வேவராகவே கூடாது, அலமோதவே கூடாது. ஒரு காரியத்துல நான் உறுதியா இருக்கிறேன், கர்த்தர் எனக்காக நன்மையானவைகளை உருவாக்கி செய்து வைத்திருக்கிறார். சோ இதை வந்து நம்முடைய சிந்தையில நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு 4 முக்கியமான மனிதர்களை குறித்து நான் சொல்ல போறேன். இவங்க எல்லாமே தங்களுடைய வாழ்க்கையில பின்னடைகளை சந்தித்தவங்க. ஆனாலும் அந்த பின்னடைகளுக்கு மத்தியில அந்த ஒரு காலம் வரைக்கும் காத்திருந்து அவர்கள் தேவனுடைய கரத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் யாரை பார்க்கிறோம்னா, யோசேப்பு. இது என்ன வசனம் இல்லை, பட் அந்த அதிகாரத்தை நீங்க அப்புறமா படிங்க. ஆதியாகமம் 41, ஆதியாகமம் 41 படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க வந்து யோசேப்பை பத்தி நம்ம பார்க்கிறோம். யோசேப்புக்கு வந்ததான தேவன் என்ன பண்றாரு, கனவு வழியா சொல்லிட்டே தான் இருக்கிறார். நீ அப்படி இருப்ப இப்படி இருப்ப, உன்னுடைய சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, முன்னாடி உன்னை வணங்குவாங்க. இந்த மாதிரி காரியெல்லாம் வேற ரொம்ப அந்த சொப்பனக்காரனே அவனுக்கு பேரும் வேற வச்சுட்டாங்க. யோசேப்புக்கு ஒரு பட்ட பேர் சொப்பனக்காரன், எப்ப பார்த்தாலும் சொப்பனம் பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி. இப்போ இதுக்கு மத்தியில அவ்வளவு நம்பிக்கை இருக்குது, தேவன் தான் அதை காமிச்சாருன்னு தெரியும். அந்த காரியத்தை அவன் யாக்கோபு அவங்க அப்பா கிட்ட சொல்றான். யாக்கோபு எல்லாத்தையும் மனதில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. யாக்கோபு ஒரு சில நேரங்களில் அவர் ஃபர்ஸ்ட் டைம்ல பார்க்கும்போது அவர் திட்டுறாரு, அவங்க அப்பாவே திட்டுறாரு. என்னடா நானும் அண்ணனுங்களும் வந்து முன்னாடி வந்து கீழே விழுந்து பணிவோமா, என்ன அது கன்றாவியான ஒரு கனவு பார்த்துருக்கிற அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்பா வந்து திட்டி இருக்கிறாரு. ஆனா தேவன் காண்பித்தது தான்.
அதை யாராலையும் மாற்றவே முடியாது. இப்போ அதே யோசேப்பை அவங்க அண்ணனுங்க பிடிச்சி குழியில போட்டப்பையும் சரி, அவங்க அண்ணனுங்க எடுத்து அந்த வியாபாரிகள் அரபிய வியாபாரிகள் இடத்துல விற்கும் போதும் சரி, அப்புறம் அங்கிருந்து அவன் சிறைச்சாலைக்கு போகும்போதும் சரி, அவனுடைய வாழ்க்கையில் அது என்னவா தான் இருந்திருக்கும், பின்னடை. அதுதான் செட்பேக் அப்படின்றோம். அப்ப என்ன ஆச்சுன்னா, அது அவனுக்கு எப்பதான் இது நிறைவேறும், எப்ப ஆண்டவர் காமிச்சாரு அது எப்ப நிறைவேறும் அப்படின்னு எவ்வளவு கேள்வி இருந்திருக்கும் இல்லைங்களா? எவ்வளவு ஒரு வேதனைப்பட்டிருப்பான். இல்ல யாருக்கிட்டையுமே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்னா, அது ஒரு ஹியூமிலியேஷனா இருந்திருக்கும், ஒரு அவமானமா இருந்திருக்கும். இப்படிலாம் வேற இந்த கனவை பார்த்துட்டு எங்க அண்ணனுங்கிட்டலாம் வேற நான் என்ன பண்ணிருக்கிறேன், நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப என்னை பத்தி நினைக்கிறவங்க இப்படி ஜெயில என்னை எவனாவது எங்க அண்ணன் எவனாவது பார்த்தானா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். ஏன்னா பார்த்த கனவு பயங்கரமான கனவு. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்னதுங்க, ஜெயில போய் இருக்கிறானே இப்படின்றதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பின்னடையாக இருந்திருக்கும். ஆனா அவன் பாத்தீங்கன்னா, நம்ம சங்கீதத்துல கூட வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டு, அந்த பின்னடை இருந்தாலும் சிறைச்சாலையில போகிற மாதிரி ஒரு அனுபவம் வந்தாலும் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற அவன் காத்து கொண்டே இருந்தான். அந்த வார்த்தை புடமிடுவதற்கு அவன் என்ன பண்றாங்க, அனுமதிச்சான். புடமிடுதல்னா என்னதுங்க, சுத்திகரிக்கிறது. இப்போ தங்கத்தை சுத்திகரிக்கிறது இல்லைங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு தங்க ஆசாரி அவர்கிட்ட இவ்விதமாக ஒருத்தர் ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் எடுக்கிறார். ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாரா, நீங்க எந்த அளவுக்கு நீங்க எப்படி நீங்க தங்கம் செய்வீங்க அப்படின்னோடனே, நான் நெருப்புல உருக்கி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த தங்க ஆசாரி சொன்னாராம். அப்போ இந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் கேட்டாரா, ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா அது தங்கம் உருகிடாதுங்களா, அப்ப உருகி அப்படியே இதாயிடும் இல்லைங்களா, அப்படிலாம் அப்ப என்ன பண்ணுவீங்க, எப்படி அந்த லெவல்ல கண்டுபிடிப்பீங்க, எந்த லெவல்ல தங்கம் சுத்தமான தங்கம்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர் கேட்டாராம். அதுக்கு அந்த தங்க ஆசாரி சொன்னாரா, ரொம்ப சிம்பிள்ங்க, எப்போ என்னுடைய முகம் பளீர்னு அந்த தங்கத்துல தெரிய ஆரம்பிக்குதோ அதுதான் சரியான தருணம் அப்படின்னாராம். அப்போ இதுதான் புடமிடுதல். புடமிடுதல்னு என்னன்னா, நம்மை புடமிடுகிறவருடைய அந்த சாயல் நம்மிடத்துல வெளிப்படுகிற தருணம் தான், அதுதான் புடமிடுகிறது. ஸோ அப்போ அது வரைக்கும் அவர் என்ன பண்றாருங்க, அந்த நெருப்புல போட்டு அதை அப்படியே சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கார், புடமிட்டு கொண்டே இருக்கிறார். எப்போ எது வரைக்கும் புடமிடுறாருங்களா, உருகி அப்படியே அதில் ஊத்திர மாட்டோம். நம்ம மேல நம்ம யாருடைய சாயலா மாறுறோமா, நம்மளை புடமிடுகிறவருடைய சாயலாக நாம் மாற்றப்படும் வரைக்கும் புடமிடுதல் நடக்கும். இப்போ யோசேப்புக்கு அதுதான் நடந்துச்சு. யோசேப்பு அப்படி புடமிடப்பட்டதுனாலதான் அந்த அதிகாரத்துக்கு போனவொன்னா ஒரு ஆணவமோ பெருமையோ இதெல்லாம் வரல. இல்லைன்னா ஒருவேளை புடமிடப்படாம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 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 உயர்வு யோசேப்புக்கு தானா டக்கு டக்குன்னு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன தெரியுங்களா பண்ணியிருப்பாரு, என்னுடைய யோசனை, அவங்க அண்ணனுங்களை பார்த்த உடனே வச்சு செஞ்சிருப்பாரு. என்னையவாடா தூக்கி குழியில போட்டீங்க, வாங்கடா உங்க எல்லாத்தையும் தூக்கி நான் ஜெயில போடுறேன் வாங்கடா அப்படின்னு நடுவில் லைட்டா டீஸ் பண்ற மாதிரி ஒரு சில காரியங்கள்லாம் அவங்கள வச்சு, அவங்க தம்பியை கூட்டிட்டு வா, அது பண்ணு இது பண்ணுலாம் சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, முழுசுமா அவங்கள கட்டி பிடிச்சி அழுது அன்பை வெளிப்படுத்தி, அதான் ஏன் உங்க தம்பி யோசேப்பு, நீங்க தீங்கு செய்ய நினைச்சீங்க, ஆனா தீமையெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, நன்மையா மாத்திட்டாரு அப்படி இப்படின்லாம் சொல்றாரு. இது எதனால இந்த சுபாவம் யோசேப்புக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னா, அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவன் புடமிடப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டுச்சு. அதனாலதான் அவன் அந்த தருணத்துக்கு, அந்த உயர்வுக்கு அந்த எகிப்தினுடைய ஒரு ஆளுநராக அவன் இருந்த போதிலும் அவன் ரொம்ப தாழ்மையா தன்னுடைய காரியங்களை அவன் செய்ய. ஸோ அப்போ இந்த பின்னடை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில நம்மை புடமிடுகிறது அப்படின்றத இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா தாவீதுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா எல்லா பகுதியிலுமே தேவன் அவனை அழைச்சது உண்மை. ஏன்னா இரவும் பகலும் அவரு ஆடு மேய்க்கிற நேரத்துல உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாரு. பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற அந்த வாலிப பையனை கூப்பிட்டு சாமுவேல் என்ன பண்றாருங்க, நீதான் அடுத்த ராஜான்ற வேற அபிஷேகம் வேற பண்ணிட்டார். இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு, அடுத்த ராஜா அவர் தான் தெரியுது. ஆனா அடுத்த ராஜா ஆகிறதுக்கு இவர் என்ன பண்ணல, அவசரப்படல. அபிஷேகம் பண்ணிட்டாருன்னு முதல் நாள்லயே, என்னைக்கு சாமுவேல் தலைமையில எண்ணெயை ஊத்தி அபிஷேகம் பண்ணாரோ அன்னைக்கே எல்லாத்தையும் விட்டுட்டு நேரம் அரண்மனைக்கு போய் நாதான் ராஜா அப்படின்லாம் அவர் பண்ணல. அவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் பாத்தீங்கன்னா அந்த சவுலை வச்சு தேவன் சவுளுடைய திட்டங்கள்லாம் அதுல ஒரு பக்கம் போகுது. ஏன்னா சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாம ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறான். ஸோ அந்த காரியம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தன்னை தேவனே உயர்த்துற வரைக்கும் அவன் என்ன பண்றான், அவன் காத்து கொண்டு இருக்கிறான். ரொம்ப பொறுமையோடு அவன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அவனுக்கு பாத்தீங்கன்னா ஏமாற்றங்கள் இருந்தது. அவனையும்
அவனும் ஏமாற்றப்பட்டான், அவனுக்கு நிறைய பயமுறுத்துதல்கள் இருந்தது. ஆனா ஜெபத்தின் மூலமா அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் அந்த பின்னடையை அவன் மேற்கொண்டான். அவனுக்கு இருந்த செட்பேக் எல்லாவற்றையும் அவன் மேற்கொள்ளுகிறான். அவன் விடுதலை பெற்றுக் கொள்கிறவனா இருக்கிறான். பாருங்க, அதே சங்கீதம் 18வது அதிகாரம், சங்கீதம் 18:6. சங்கீதம் 18:6. இதிலே நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. பாருங்க, 18 சங்கீதம் 18:6 வாசிக்கிறோம். நெருக்கத்துல அவர் தேவனை நோக்கி கூப்பிடுறாரு. அவர் என்ன பண்றாருங்களாம்? அபயமிடுறாருங்களாம். அப்ப தேவன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டு என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்ப தாவீது ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் தேவனால நிராகரிக்கப்படல, தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜெபம். அப்ப நம்ம பண்ற எந்த ஜெபமுமே வீணா போகுதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது. பிசாசு அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டு வருவோம் இல்லைங்களா? நமக்குள்ள வந்திருக்கா இல்லையா? அந்த மாதிரி யோசனை வந்திருக்கா இல்லையா? என்ன ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், இந்த ஜெபம் ஆண்டவர் காதுக்கு போதா இல்லையா? ஆண்டவர் பதில் தருவாரா இல்லையா? சும்மாவே இருக்கிறாரு, அந்த மாதிரிலாம் நமக்குள்ள வரும். ஆனா அந்த மாதிரி நமக்கு சந்தேகங்கள் வரவே கூடாது. கேட்குறியா இல்லைங்களாப்பா? என் ஜபத்துக்கு நீங்க காது கொடுத்து கேட்குறீங்களா இல்லையா? இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விகளை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனா தாவீது அழகா சொல்றாரு, அவர் என் சத்தத்தை கேட்டு என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அது நிச்சயமா பதில் வரும். ஆனா அவர் அந்த மீன்வைல் இந்த வெயிட் பண்ற ப்ராசஸ்ல நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள் இருக்குல்லன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஒண்ணு பிசாசனுடைய பின்னடையா இருக்கலாம், கீழ்ப்படியாமையினுடைய பின்னடையா இருக்கலாம், இல்ல கர்த்தருடைய காலம் நிறைவேற ஒரு பின்னடையாக இருக்கலாம். அந்த 3 காரியமும் நம்ம புரிஞ்சுக்கணும். 3 காலத்துல எதுல நம்ம இருக்கிறோம், அதுல இருக்கும்போது அவர் நம்மளை புடமிடும் பொழுது புடமிடுகிறவருடைய சாயல் நம்மளிடத்துல உருவாக வேண்டும். சோ அதுக்கு நம்மள என்ன பண்றாருன்னா அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். சோ 2வது பார்த்தோம் தாவீது. அடுத்து 3வது யாருன்னு பாத்தீங்கன்னா யோபு. பைபிள்ல பார்க்க போனா யோபு மாதிரி பின்னடைய சந்திச்சவங்க யாருமே, இன்ஃபேக்ட் பின்னடைன்னு கூட சொல்ல முடியாது. யோபு வந்து ஒட்டுமொத்தமே லைஃப் ஃபெயிலியர் தான். எல்லாமே போச்சு. பொண்டாட்டி மட்டும் தான் போகல. அந்த பொண்டாட்டியும் அவ வந்து எமோஷனலா போயிட்டா. எமோஷனலா அவ என்ன சொல்லிட்டா, பேசாம ஆண்டவரை சபிச்சுட்டு ஆமா செத்து போயிடு அப்படின்றான். நீ எதுக்கு இன்னும் வந்து உன்னுடைய நேர்மையை காத்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிற? எல்லாம் போச்சு, ஆடு மாடு சொத்துக்கிட்டு எல்லாம் பிள்ளைங்களும் போயிடுச்சு, அப்புறம் என்னத்துக்கு நீ இன்னும் வந்து பெரிய யோக்கிய நாட்டம் இருக்கிற? பேசாம ஆண்டவரை தூஷிச்சு ஜீவனை விட்டுரு அப்படின்னு சொல்லி அவ பேசுறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த ஒரு பயங்கரமான ஒரு வேதனைக்கு மத்தியிலும் அவன் தேவனோட பேசுகிறான். பாருங்க, யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஸோ அப்போ இந்த யோபு பத்தி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக நமக்காக மற்றவங்களுக்காக ஜோம் பண்ணா கர்த்தர் நம்ம காரியங்களை மாற்றுவார்ன்றதுக்கு நிறைய பேர் இந்த வசனத்தை சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனா ரொம்ப முக்கியமா இங்க யோபுனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அதுதான் நம்ம கவனிக்கணும். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஸோ அப்போ அவ்வளவு பெயின், அவ்வளவு வேதனை, அதுக்கு மத்தியிலையும் அவன் வந்து எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஜெபம் இல்லை, எல்லாம் திரும்ப ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் ஜெபம் இல்லை. அவன் வர்றதுக்கு அந்த ஆசீர்வாதம் எல்லாம் ரெட்டத்தனையா வர்றதுக்கு முன்னாடியே அவன் என்ன பண்றான், அவன் ஜெபிக்கிறான். இதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியை படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய யோபுவை விட அவனுடைய நண்பர்கள் நிறைய பேசுவாங்க. அப்போ கடைசியா வந்து தேவன் அவங்களுக்கு பதில் சொல்லுவாரு. அவன் யோபு வந்து நிதானமா பேசின மாதிரி நீங்களாம் என்ன பண்ணல, பேசல அப்படின்னுவாரு. யோபு இத்தனைக்கும் நிறைய கேள்விகள் கேட்பாரு. அப்படியே பரிதாபத்துல, ரொம்ப செல்ஃப் பிட்டி, சுய பரிதாபத்துல, என்னை நான் பேசாம நான் பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், எங்க அம்மாவுடைய கருவிலேயே நான் அப்படியே செத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், அதுவே எனக்கு ஒரு என்ன சொல்றது, எனக்கு அதே சுடுகாடா எனக்கு மாறி இருந்திருக்கும் அப்படின்லாம் அவர் பேசுவார். அவ்வளோ ரொம்ப மன வேதனையில பேசினாலும் கடைசி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யோபு மாதிரி நீங்களாம் பேசலடா, அதனால ஒழுங்கா போய் யோபு கிட்ட போய் ஒழுங்கா எல்லாரும் சரியாகுங்க, எல்லாம் வந்து ஒப்புரவாகுங்க, அப்போ அவன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான்னு சொல்லி அவன் நண்பர்கள் கிட்ட கர்த்தர் பேசுறத பாக்குறோம். காரணம், அவ்வளவு வேதனைக்கு மத்தியிலையும் யோபுவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா யோபு வந்து முழுமையா எல்லாம் போனாலும் அவன் தேவன் மேல இருந்ததான விசுவாசத்துல அவன் மாறாதவனாக அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ அதனுடைய விளைவா நடந்தது என்னங்க, இரட்டத்தனையாக அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஸோ அப்போ இந்த இரட்டத்தனையா
100 மடங்கு 1000 மடங்கு இதெல்லாமே வந்து பாசிபிள் ஆனா பாசிபிள் நடக்கும். எப்போ அப்படின்னா நம்ம தேவனுடைய சமூகத்துல இந்த சீரமைப்பு உண்டாகும்படி நம்ம காத்திருந்து அதிகமா நம்ம ஜெபிக்கணும். இப்ப நம்ம பார்த்து இந்த 3 பேர், இன்னும் ஒருத்தரை பத்தி சொல்ல போறோம். யோசேப்பா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், இப்ப பார்த்த யோபுவா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே நல்ல அந்த ஒரு காலம் அவங்க வெயிட் பண்ற ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப யோசேப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறை, அவங்க ஜெயில இருந்ததும் ஒரு காலம். அடுத்தது தாவீதும் பாத்தீங்கன்னா அவன் ராஜாவாகிற வரைக்கும் ஒரு காலம் அவன் காத்திருக்க வேண்டி இருந்தது. அதே மாதிரி யோபு அவன் எல்லாத்தையும் இழந்து திரும்ப கர்த்தர் ரெட்டத்தனியா தர்ற வரைக்கும் அவன் காத்திருக்க வேண்டியது. இந்த எல்லா காத்திருப்பு காலங்களிலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த பின்னடையை பார்த்து அவங்க சோர்ந்து போல அந்த பின்னடையை மாற்றும்படி விசுவாசம் உள்ளவங்களாக அவங்க ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. 4வது நம்ம கடைசியா பார்க்குற மனுஷன் யாருன்னா பேதுரு. இவரை பத்தி தான் நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை நான் அவங்களோட பேசினேன் இல்லைங்களா, 6வது நாள் நான் பேசினேன். இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கும் பின்னடை. என்ன பின்னடை? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்துவெல்லாம் சொல்லி ஆஹா ஓஹோன்னு சொல்லி இயேசுவை அப்படி உயரத்துல வச்சிருந்த அந்த இயேசுவை ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணிட்டான்? 3 தாட்டி அவன் மறுதளிச்சுட்டான் அப்படி சொல்லி பாக்குறோம். ஸோ 3 தாட்டி மறுதளிச்சு, ஆனாலும் அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா மனங்கசந்து அழுகுறான். இது லூக்கால பார்த்தோம். நான் இன்னைக்கு இந்த வசனம் சொன்னேன் இல்லைங்களா, இயேசு கரெக்டா மறுதளிக்கிற டைம் ஏசப்பா இப்படி பக்கத்துல போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மறுதளிக்கிற டைமும் அவர் போற டைமும் ஒரே அந்த ஒரு டைமு அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்கும் ஏசப்பா இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்கும் கரெக்டா இருந்திருக்கும். எப்படி அவன் உடஞ்சிருப்பான் இல்லைங்களா. ஆனா அந்த உடஞ்சனாலதான் அவன் என்ன பண்றான்? போய் மறைவுல போய் மனம் கசந்து அழுகுறான். ஓன்னு கத்தி அழுதுருப்பான். இப்படி வந்து இவ்வளோ ஆஹா ஓஹோன்னு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு என்னைய மாதிரி ஒரு ஒரு துடுப்பான ஒரு சீசன் யாருமே இருந்திருக்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட நானே இயேசு என்ன பண்ணிட்டேன்? மறுதளிச்சிட்டனே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கர்த்தர் அவன் என்ன பண்றாரு? அதான் யோவான் 21:15-19 அதுதான் போன ஞாயிற்றுக்கிழமை தியானிச்சோம். அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் அவன் என்ன பண்றாரு அப்படின்னா திரும்ப அவனை மீட்டெடுக்கிறார். விழுந்து போன அவனை திரும்ப மீட்டெடுக்கிறார். அவன் ஆதி திருச்சபையினுடைய முதல் தூணாக அவன் மாறுகிறான் இல்லைங்களா. ஏன்னா ஏசப்பா அவனை பார்த்தா என்ன சொல்றாரு? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுரு, பத்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரேக்க வார்த்தை வந்து பத்ராஸ், பெட்ரோஸ்னா கல்லுன்னு அர்த்தம். கல், அசைக்கப்படாத கல் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதனாலதான் அவன் வந்து சீமோன் அப்படின்னு தான் அவன் பேர் இருந்துச்சு. ஆனா அவனுக்கு என்னன்னு பேர் மாத்தினாரு ஏசப்பா? சீமோன் பேதுருன்னு மாத்தினாரு. பேதுரு அப்படின்னு என்ன அர்த்தம்? கல்லுன்னு அர்த்தம். ஸோ அவன் பேர்லயே ப்ரொஃபட்டிக்கலா அந்த காரியத்தையும் வச்சுட்டார். அவன் பீட்டர்னு கூப்பிடும் போதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்? நீ சபையினுடைய கல்லுப்பா, நீ தான் சபைக்கு தூண், முதல் தூண் நீ தான். கிறிஸ்துவானவர் தான் தலை, ஆனா தூணா, ஏன்னா அவருடைய பிரசங்கத்துலதான் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க சரிங்களா. ஸோ அப்போ 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து அங்கிருந்து ஆதி திருச்சபை துவங்கினதை நாம் பார்க்கிறோம். ஸோ அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து 4 பேரை பார்த்திருக்கோம். யோசேப்பு, தாவீது, யோபு, பேதுரு. இந்த 4 பேருடைய வாழ்க்கையிலுமே பின்னடைகள் எல்லாம் வந்துச்சு. ஒரு சிலருக்கு பல காலங்களாக இருந்தது. ஆனா அந்த காலங்கள்ல அவங்க என்ன பண்ணல தெரியுங்களா? அவங்க சோர்ந்து போகல. பின்னடைக்கு மத்தியில அவங்க விசுவாசத்தோடு அவர்கள் ஜெபித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்தினார். அது ஒருவேளை பிசாசனுடைய காரியமா, இல்ல கீழ்ப்படியாமை நிமித்தமா வந்ததா, இல்ல தேவனே அனுமதித்ததான பின்னடை, தன்னுடைய மகிமை வெளிப்படும்படி தேவனே அது அனுமதித்த பின்னடையா? இப்போ நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா யோனாவை பத்தி சொல்லலாம். யோனாவுக்கு வந்த பின்னடை எதனால? கீழ்ப்படியாமையினால இல்லைங்களா. அவருக்கு கீழ்ப்படியாமையினாலதான், இல்லைன்னா அந்த வேலையை என்னைக்கோ டாஸ்க் முடிச்சிருக்கலாம். நினிவேக்கு அவர் போய் சொல்லுடா அப்படின்னு சொன்ன முதல் நாள்ல அந்த வேலையை போய் செஞ்சிருந்தாருன்னா அன்னைக்கே அவருக்கு அந்த வேலை முடிஞ்சிருக்கும். கர்த்தருடைய சமூகத்துல இருந்து பாராட்டியும் பெற்றிருந்திருப்பாரு. ஆனா இவருக்குள்ள இருந்த கீழ்ப்படியாமையினால இவர் நினிவேக்கு போக சொன்னா, இவர் தர்சீசுக்கு கிளம்பி போறாரு. போற வழியில இவரால நிறைய பேருக்கு சேதம், கப்பல்ல இருக்கிற பொருள்லாம் நஷ்டம், எல்லாம் பயந்துகிட்டு அப்படி இதாகி கடைசியா ஒரு வழியா போய் சேர்ந்து அதுக்கப்புறமா திரும்ப அப்போ யோனாவுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட ஃபேஸ், ஒரு காலகட்டம் என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் கீழ்ப்படியாமையினாலே அவர் பின்னடையை அவர் சந்திக்க வேண்டி இருந்தது. அப்போ நம்ம பின்னடையை நம்ம எல்லாரும் சந்திப்போம். ஆனா அதுக்கு மத்தியில நமக்கு ஒரு தெளிவு வேணும். அந்த பின்னடை பிசாசினால வருதா, அந்த பின்னடை என் கீழ்ப்படியாமையினால வருதா, அந்த பின்னடை தேவனுடைய சித்தத்தின்படி அனுமதித்து தேவன் என்னை உருவாக்குவதற்கு கர்த்தர் ஒரு காலத்துல என்னை வைத்திருக்கிறாரா அப்படின்றத நாம் தேவனுடைய சமூகத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ இந்த பின்னடையை நம்ம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்பிரிங் போர்டுன்னு சொல்லலாம். ஸ்பிரிங் போர்டு என்ன நமக்கு
நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் வீரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் குளத்துக்குள்ள குதிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா அப்படியே குதிக்க மாட்டாங்க. அவங்க நல்ல ஒரு உயரமான, இந்த ஒலிம்பிக்ல வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் பண்றவங்க எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு உயரமான ஒரு படி மாதிரி இருக்கும், மேலே ஏறிக்குவாங்க. நல்லா ஒரு 30-40 அடி உயரம் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு எட்ஜில் ஒரு போர்டு ஒன்று இருக்கும். அந்த போர்டில் போய் நீங்க நின்னீங்கன்னா அந்த போர்டு என்ன ஆகும்னா ஆடும், அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி அப்படியே இதாகும். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பம்ப் பண்ணுவாங்க. பம்ப் பண்ண உடனே அந்த போர்டு என்ன ஆகும், அப்படி ஆடும். அது எதுக்காகனா நல்ல உயரமா அவங்கள தூக்கி கொண்டு போய் அவங்கள கீழே லான்ச் பண்றதுக்கு, இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த பின்னடை வந்து என்னன்னா ஸ்ப்ரிங் போர்டு மாதிரி. ஸோ அது என்ன ஆகுது, அவங்கள ஒரு உயரத்துக்கு தூக்கிட்டு போய் அவங்களுடைய வேகத்தை போய் அவங்க ரீச் ஆகும்படி, அவங்க போய் சேர வேண்டிய அந்த இடத்துக்கு ஒரு துரிதத்தை ஏற்படுத்தும்படி அந்த பின்னடைகள்லாம் என்னவா மாறுது, தேவனுடைய சமூகத்துல ஒரு ஸ்ப்ரிங் போர்டா மாறி நம்ம போய் சேர வேண்டிய அந்த லக்கை, போய் சேர வேண்டிய அந்த திசையை சரியான நேரத்துல போய் சேருவதற்கு நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறவராக இருக்கிறார். ஸோ இப்போ இந்த பின்னடைகளை சந்தித்த மனிதர்களை பத்தி பார்த்தோம். இப்போ இது வரும்பொழுது நம்ம எப்படி இதை மேற்கொள்றது, பின்னடைகள் வரும்பொழுது நம்ம எப்படி இதை மேற்கொள்றது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது, நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பின்னடை இருக்கிறதுன்றத நம்ம ஒத்துக்கணும். நம்ம எப்பயுமே பூசி மொழுகவே கூடாது. நம்ம எல்லாருமே என்ன தெரியுங்களா பண்றோம், பூசி மொழுகணும்னு நினைப்போம். எனக்கு இருக்கிறதான பிரச்சனையோ எனக்கு இருக்கிறதான காரியமோ யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அதுதான் நம்ம பண்ற பெரிய பிரச்சனையே. ஏன்னா என் வாழ்க்கையில பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, என்னுடைய பலத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டாமல் என் பலவீனத்தை குறித்து தான் நான் அதிகமா மேன்மை பாராட்டுவேன். ஏன்னா என் பலவீனத்தை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் எப்படி இவனுடைய பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாகுதுன்றது மத்தவங்க பார்ப்பாங்க. ஆனா இங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு அவமானம் ஆயிடுமே, இப்ப இந்த பின்னடை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு இது இருக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சா என்னையெல்லாம் தப்பா நினைச்சுக்குவாங்களே, இவன் ஏதோ பண்ணியிருப்பான், இவனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்னையெல்லாம் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களேன்ற பயத்துல நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா, நமக்கு இருக்கிறதான பின்னடைகளை நாம் வெளிப்படையாக பேசுவதில்லை, நம்ம ஒத்துக்கொள்வதில்லை. ஒரு சில நேரங்கள்ல நேரடியாவே தேவன் கன்ஃபரண்ட் பண்ணாலும் தேவன்கிட்டே என்ன பண்ணுவோம், நம்ம மூடி மறைப்போம். தேவன்கிட்டே மூடி மறைக்கிறவங்க மனுஷன்கிட்ட மறைக்காமையா இருப்போம் நம்ம, இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை செய்யவே கூடாது. ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பின்னடைகளை பற்றி யாருக்கிட்டையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஓப்பனா, ஏன்னா நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு பின்னடைனா நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறவனுக்கும் ஒன்று இருக்கும். ஆனா அவன் அது காமிக்காம இருப்பான், அவன் மறைச்சு வச்சிருப்பான். அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம பலவீனங்களை நம்ம பெருசுப்படுத்துவதில்லை, நம்ம பலவீனங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளும் பொழுது அங்கே தேவனுடைய மகிமை விளங்கும்படி பலவீனத்துல அவர் என்னத்தை கொடுக்குறாருங்க, பலனை அவர் தருகிற தேவனா இருக்கிறார். சோ நம்ம ஒரு காரியத்தை நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு நாளும் நம்மளுடைய பின்னடைகளை மறைத்து வைக்க கூடாது. எல்லாவற்றையுமே ஓப்பனா கன்ஃபஸ் பண்ணணும். ஊழியக்காரங்கிட்டையும் சரி, விசுவாசிகள் இடத்துலையும் சரி, என் கூட இருக்கிறதான என் சகோதரர்கள் எல்லாருக்கும் நான் என்னுடைய பின்னடை பற்றி அவங்களுக்கு தெரியணும். ஏதோ ஒரு செட்பேக் இவன் வாழ்க்கையில் இருக்குதுப்பா, அவங்க அதை வந்து என்னை பார்த்து நெகட்டிவா எடுத்துட்டு என்னை கமெண்ட் அடிக்கிறாங்களோ, என்னை கிண்டல் அடிக்கிறாங்களோ, அவங்க எப்படி வேணா நினைச்சிட்டு போட்டோம். நான் என்னுடைய வாழ்க்கையில நான் டிரான்ஸ்பரண்டா உண்மை உள்ளவனா, என் வாழ்க்கையில நான் எதையும் மறைக்காம அவருடைய மகிமை என் வாழ்க்கையில வெளிப்படும்படி நான் ஒரு ஒரு திறந்த ஒரு புத்தகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயுமே நம்ம அக்னாலேஜ், நம்ம உணர்ந்து நம்ம அறிக்கை பண்ணணும். என் வாழ்க்கையில ஒரு பின்னடை இருக்குது. அடுத்து ரெண்டாவதாக, நம் ஒவ்வொரு நாளும் பின்னடைகள், ஒருவேளை இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில வந்திருக்கிறதான ஒரு பின்னடை தேவனுடைய காலம்தான், தேவன் தான் இதை அனுமதித்தாருன்னு எனக்கு தெரிந்தாலும், நான் ரெண்டாவது நான் முக்கியமா என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், பாவங்களை அறிக்கை செய்வதில் ஒரு நாளும் நம்ம சோர்ந்து போகவே கூடாது. அதை தினந்தோறும் செய்யணும். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பாவங்களை நம்ம அறிக்கை செய்யணும். 1:9 நம்ம வாசிக்கிறோம். நம்ம இடத்துல பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களா வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஆனா பாவங்களை நம்ம அறிக்கையிடும் பொழுது அவர் மன்னிப்பதற்கு தயவுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நம்மளுடைய தவறுகளை, இந்த பின்னடைகள் இருக்கும் பொழுது, நான் எல்லாம் பரிசுத்தமாயிட்டேன், எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணிட்டேன்னு நம்ம ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல நம்ம உட்காரவே கூடாது. பின்னடைகள் எப்ப வேணா பிசாசு எந்த பாவத்தை வேணாலும் என்ன பண்ணுவான், நமக்கு விரோதமாக அவன் பயன்படுத்துவான். ஸோ அப்போ தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் பாவங்களை அறிக்கையிடுதல் அப்படின்றது நம்முடைய ஜெபத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இருக்கும். நம்ம ஜெப நேரத்துல
பாவங்களை கண்டிப்பா நம்ம அறிக்கை செய்து ஜெபிக்கணும். ரெண்டாவது. அடுத்து மூன்றாவதாக, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அறிக்கை பண்ணணும். அறிக்கைன்னா சும்மா வாயை திறந்து அப்படியே சொல்றது இல்லை. இப்ப மந்திரம் நிறைய பேர் இந்த விக்கிரகத்தை வணங்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஆமா விக்கிரகத்தை பேரை சொல்லிக்கிட்டு ஓதிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓதுறது கிடையாது. இந்த அறிக்கை பண்றதுன்னு என்ன அர்த்தம்னா, இது அறிக்கை தான். அது ஏற்கனவே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சில வீடுகளை நம்ம பார்த்தோம். தீர்க்க தரிசன துதி அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம், அந்த காரியம் நடந்தது என்று சொல்லி விசுவாசித்து நம்ம என்ன பண்றோம், தேவனை துதிக்கிறோம். அதுதான் இந்த அறிக்கை பண்ணுதல். ஸோ அப்போ கர்த்தர் இப்ப எனக்கு என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் அப்படின்றது ஒண்ணு ஜெபம், அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனா கர்த்தாவே நீர் என் தேவைகளை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றது தான் நம்மளுடைய தைரியம். இதுதான் அறிக்கை பண்ணுதல். ஸோ அப்ப அறிக்கை பண்ணுதல்னா என்னன்னா, அவர் செய்யல, இன்னும் என் கண்ணால் நான் இன்னும் பார்க்கல, ஆனா அது நடந்ததாக நான் விசுவாசித்து அதை செய்ததற்காக நான் என்ன பண்றேன், தேவனுக்கு நன்றி சொல்றேன். ஸோ இதை நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னென்ன பகுதிகள்லாம் நம்ம வாழ்க்கையில இன்னும் அந்த பின்னடைகள் இருக்கிறதோ அந்த காரியத்தை குறித்து நம்ம தீர்க்க தரிசனம் என்ன அர்த்தம், அது தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றவங்க மாத்திரம் இல்லை, தீர்க்க தரிசன அழைப்பு பெற்றவங்க இல்லை, வசனத்தை நம்ம உணர்ந்து, கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் என் பிள்ளைக்காக எதிர்காலத்துக்காக இந்த காரியத்துக்கெல்லாம் கொடுத்த வசனத்தை அவர் செய்து முடித்ததாக விசுவாசித்து நான் என்ன பண்ணுங்க, நன்றி சொல்லணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், அவருக்கு நான் நன்றி என்று சொல்லணும். இதுதான் அறிக்கையிடுதல். அடுத்து நான்காவதாக, நம்ம போக வேண்டிய திசையை நாம் தேவனுடைய சமூகத்திலே கேட்க வேண்டும். ஸ்பெசிபிக் டைரக்ஷன். ஏன்னா அவர் இந்த மாதிரி பின்னடைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது தேவனுக்கு நல்லா தெரியும், இவன் ரொம்ப குழம்பி போயிருப்பான், இந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறோம்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனா அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அந்த குழம்பி போன தருணத்துல தான் என் பிள்ளை என் கிட்ட வழியை கேட்கணும். எந்த வழியில போகணும் ஏசப்பா, இந்த மாதிரி 4 வழி இருக்குது, லெஃப்ட்ல போகணுமா, ரைட்ல போகணுமா, நேரா போகணுமா, நேரில் போய் எங்க, இது எல்லாமே ஒவ்வொரு அடிக்கு அடி அவரு என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, என் பிள்ளை என்னிடத்துல விசாரிக்கணும், திசையை அவன் பெற்றுக்கொள்ளணும். ஏற்கனவே ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி தெய்வீக திசை அறிதல் அப்படின்னு சொல்லி நான் பேசணும். எந்த திசையில நம்ம போகணும் அப்படின்றத நம்ம தேவனிடத்துல கேட்க வேண்டும். அதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமொழிகள் 24:16, 24:16. நீதிமான் தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். பாருங்க, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அப்போ நம்ம எத்தனை தாட்டி கீழே விழுந்தாலும், இந்த 7 தரம்ன்றது ஃபிக்ஸ்டு கிடையாது. எத்தனை தாட்டி கீழே விழுந்தாலும் அத்தனை தடவையும் நீதிமான் என்ன பண்றான்னா திரும்பவும் எழுந்திருப்பான். ஏன்னா நீதிமானுக்கு வழியை கற்றுக் கொடுக்கிறவர் தேவன் தான் அவனுக்கு திசையை காண்பிக்கிறார். சைன் போர்டு வச்சு நீ லெஃப்ட்ல போப்பா, ரைட்ல போப்பா, இந்த ரோட்ல போற, இந்த ரோட்ல கொஞ்சம் வேகத்தை குறை இல்லையா. அப்ப நம்ம ரோட்ல இருக்கிற சைன் போர்டுலாம் நம்ம ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும், ஆபத்துல தான் போய் முடியும் இல்லைங்களா. அப்ப ரோட்ல எதுக்கு சைன் போர்டு வைக்கிறாங்க, நீ போயிட்டு இருக்கிற பாதை திடீர்னு இப்போ கல்லு முள்ளான பாதை, இல்லை எஸ் வளைவு இல்லைங்களா. இப்போ முதல்லாம் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிம்பிள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. அந்த டிரைவிங் ஸ்கூல்ல என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, சிம்பிள் போர்டு வச்சிருப்பாங்க இல்லைங்களா. அப்பா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் லைசன்ஸ் எடுக்க போகும்போது அந்த போர்டு அவர் எல்லாம் படிப்பா அப்படின்வாரு. எனக்கு லைசன்ஸ் எடுத்தாரு. இப்ப இருக்கிற பசங்களுக்கு எதுவுமே தெரியாது, இந்த எஸ்னா என்னது. இப்ப இருக்கிறவங்க லைசன்ஸ் காசு கொடுத்தா லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்பெல்லாம் இப்ப நீங்க லைசன்ஸ் எடுத்த காலத்துல இன்னும் ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பாங்க இல்லைங்களா. அப்போ அதெல்லாம் எதுக்காக, அந்த சைன் போர்டு எதுக்காகனா, நம்ம போற வழி தெரியணும், போற வழியில என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியணும். அந்த சைன் போர்டை பார்த்து இந்த இடத்துல இவ்வளவு வேகம் போகணும், இந்த இடத்துல ஒரு குறுக்குல ஒரு ரயில்வே ட்ராக் வருது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியா போய் சேரலாம். இதுக்குதான் அந்த வழிகாட்டி. ஸோ இதே போலதான் தேவன் என்ன பண்றாருன்னா, நமக்கு ஒரு வழிகாட்டியாக சைன் போர்டு மாதிரி அங்கங்க நமக்கு என்ன பண்றாரு, நம்ம போற பாதையில இந்த இடத்துல இங்க போகாத, இந்த இடத்துல ரைட்ல திரும்பி, இந்த இடத்துல ரொம்ப வேகமா போகாத, கொஞ்சம் மெதுவா போ, எல்லாவற்றையும் நமக்கு தெய்வீக திசை காண்பித்து நம்மை சரியான பாதையிலே நடத்துகிற நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஸோ நான்காவதாக, தேவனிடத்திலே நாம் திசையை கேட்டு, நம்ம போக வேண்டிய பாதையை கேட்டு கிருபையிலே நாம் வளர வேண்டும். கடைசியாக 5வதாக, நம்ம எதிராக இருக்கிறதான வல்லமைகளுக்கு எதிராக நம்ம ஜெபிக்க வேண்டும். நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த பின்னடை ஏற்படுத்துறது 3 காரியம்னு சொன்னேன். முதலாவது பிசாசு.
ஸோ இப்போ இந்த பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையில பின்னடைகளை ஏற்படுத்திட்டு தான் இருப்போம். நிறைய நேரம் இப்போ என்னுடைய கீழ்ப்படியாம இருக்குன்னு சொன்னேன், இன்னொன்று தேவனுடைய காலம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதே நேரத்தில் இது ரெண்டு சூழ்நிலையிலுமே பிசாசம் என்ன பண்ணுவான், நம்ம வாழ்க்கையில பின்னடைகளை ஏற்படுத்துவான். ஸோ அப்போ நம்ம முழு அதிகாரத்தோட சத்ருவை பார்த்து, நமக்கு எதிராக இருக்கிற சத்ருவை பார்த்து நம்ம தைரியமாக நம்ம பேசணும், நம்ம கட்டளை கொடுக்கணும், எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கட்டளை கொடுக்கணும். ஏன்னா ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காரு இல்லைங்களா, லூக்கா 10:19 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஸோ அப்போ ஏசப்பா வெளிப்படையாக சொல்றாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது இந்த அதிகாரத்துல தான் நம்ம ஜெபிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பின்னடை, ஒரு ஒரு பலவீனமோ, ஒரு பொருளாதார நெருக்கடியோ, திருமண தடை, இந்த மாதிரி என்ன தடை இருந்தாலும் நம்ம அதை பார்த்து நம்ம கண்ட்ரோல், நம்ம கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் 4 நாள் பண்ணிட்டு 5ஆவது நாள் என்னங்க ஒண்ணுமே நகரவே மாட்டேங்குதுன்னா நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. ஸோ எது வரைக்கும் நம்ம கமாண்ட் கொடுக்கணும்னா அங்க இருக்கிறது எல்லாம் விலகி ஒண்ணுமே இல்லை, எல்லாமே தரமட்டம் ஆயிடுச்சுன்ற வரைக்கும் நம்ம கமாண்ட் கொடுத்து அதிகாரம் கட்டளை இட்டு கொண்டே இருக்கணும். என்ன கட்டளை கொடுக்கணும்? சர்ப்பங்களையும் தேள்களையும் நான் மிதிக்க போறேன், சத்ருனுடைய சகல வல்லமை. சகல வல்லமைனா என்ன அர்த்தங்க? அவன் எவ்வளவு தந்திரமா, ஏன்னா பவுல் சொல்றாரு சத்ருனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் எவ்வளவு டிசெப்டிவா, எவ்வளவு மாய்மாலமா வந்தாலும், எவ்வளவு வஞ்சகமா வந்தாலும் அந்த எல்லா வல்லமையையும் மேற்கொள்ளுகிறதான அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அது அடுத்து உறுதி வர சொல்லிட்டாரு ஏசப்பா. அப்ப நமக்கு எவ்வளவு கான்பிடன்ஸ் பாருங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. இப்போ இதுக்கு மேல அவர் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. அதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒன்னே டச் பண்ண கூட முடியாதுப்பா. ஸோ அப்போ நம்ம சத்ருவை எதிர்த்து நம்ம ஜெபிக்கும் போது, இந்த பின்னடைகள் வரும் பொழுது, சத்ருவனுடைய கிரியைகளை உடைச்சு ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வேணும். ஸோ இந்த கான்பிடன்ஸ்ல என்ன கான்பிடன்ஸ்? ஏசப்பா லூக்கா 10:19 சொன்னதுதான் நமக்கு கான்பிடன்ஸ். ஒன்னும் என்னை சேதப்படுத்த மாட்டாது, நான் சர்ப்பங்களை மிதிப்பேன், தேள்களை மிதிப்பேன், அவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுவேன், ஆனா ஒண்ணு என்னை சேதப்படுத்த மாட்டாது. ஸோ 5 காரியங்களை சொல்லியிருக்கேன். முதலாவது நம்ம ஒத்துக்கொள்ளணும், எனக்குள்ள பின்னடைகள் இருக்கிறது அப்படின்றத. தனிப்பட்ட வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையோ அதை மற்றவர்களோடு பகிர்ந்து ஜெபிக்கும்படி நம்ம மற்றவங்க முன்னாடியும் சரி, அவன் என்னை ஏளனமா நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்குள்ள இந்த பின்னடை இருக்குது என்பதை நான் ஒத்துக்கொள்ளணும் ஃபர்ஸ்ட். அடுத்து பின்னடைவுனா தடை இல்ல குறைவு. அதாவது என்ன தடை வேணா இருக்கலாம், பொருளாதார தடை, அப்புறம் நமக்கு வேற எந்த காரியமா இருக்கும், திருமண தடை, நம்முடைய வாழ்க்கையில சரீர சுகபலனுக்காக ஜோம் பண்ணிட்டு இருப்போம், அதுல இன்னும் ஒரு தடை. ஸோ இந்த மாதிரி பல தடைகள் இருக்கான். இதுதான் பின்னடை. பின்னடை என்னன்னு அர்த்தம்னா, நான் சீரா நடக்க முடியாதபடிக்கு நான் ஒரு இடத்துல நின்றுட்டேன், ஒரு குறிப்பிட்ட வேகத்துல ஒரு டைரக்ஷன்ல நான் நடக்கணும், ஆனா என்னால நடக்க முடியல, ஒரு இடத்துல நின்றுட்டேன். ஸோ இதுதான் பின்னடை. ஸோ முதலாவது நம்முடைய பின்னடைகளை நம்ம ஒத்துக்கொள்ளணும். ரெண்டாவதா எப்பயுமே தேவனோடு கூட நம்ம அந்த தனிப்பட்ட ஜபத்துக்கு வரும் பொழுது நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். அது நான் பாவமே செய்யலைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதுதான் யோவான் சொல்லிட்டாரு, நம்ம பாவம் இல்லை என்று சொல்வதனால உன்னை நம்ம வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீங்க, ஏமாத்தாதீங்கன்றார். அடுத்து மூணாவதா விசுவாசத்தோட தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணணும். அப்படின்னா அறிக்கை பண்றதுன்னா சும்மா சொல்றது இல்ல, கர்த்தாவே நீர் இதை என் வாழ்க்கையில சொன்னீர், அதை செய்து முடித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது நான் பார்க்கல இன்னும் கண்ணால, ஆனா அவர் செய்ததாக நான் விசுவாசித்து அவருக்கு நன்றி சொல்றேன், அதனால அவர் நிச்சயமா அவர் அதை செய்வார். அடுத்து நான்காவதாக நம்ம தெய்வீக திசையை நம்ம தேவனுடைய சமூகத்துல கேட்கணும். இந்த மாதிரி பின்னடைகள் வரும் பொழுது அது எந்த பாதையில நான் போகணும் அப்படின்றத தேவனிடத்துல கேட்கணும், ஆலோசனை. ஸோ எந்த பாதையில நம்ம போறது, எந்த காரியத்தை நான் கேட்கறது, தேவனுடைய எந்த வசனம் எனக்கு இப்ப தேவை. ஸோ எல்லா நேரத்திலையும் எல்லா வசனமும் நம்மளோட பேசுவதில்லை. ஒரு சில நேரங்களில் ஒரு வசனத்தை ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா சொல்லி இந்த வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் கீழ்படின்வார். ஸோ அந்த வார்த்தை கீழ்படிஞ்சா அடுத்த ஒரு கதவு நமக்காக திறக்கும். இல்லைன்னா எல்லா கதவும் மூடியே தான் இருக்கும். நம்ம பாட்டு முட்டி மோதிக்கிட்டே இருப்போம், என்னடா எல்லா கதவும் மூடி இருக்குதே அப்படின்னு.
ஆனா கர்த்தர் என்ன பண்ற, என்ன எதிர்பார்ப்பாரு, ஒரு வசனத்தை குறிச்சு பேசி இந்த வார்த்தைக்கு நீ ஃபர்ஸ்ட் கீழ்ப்படி அப்படின்னு. அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது ஒரு திசை எனக்கு திறக்கப்படுகிறது. 4வது. அடுத்து 5வதா பார்த்தோம், சத்ருனுடைய எல்லா கிரியைகளுக்கு மேலாக ஜெயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாதுன்ற ஒரு நிச்சயத்தோட இந்த பின்னடைகள் வந்தாலும் நம்ம சந்திக்க போகிறோம். சரிங்களா? சோ அப்ப இந்த நாளில இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அதனால இந்த நாளில நம்ம எல்லாரும் தேவ சமூகத்திலே நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நீர் என்னுடைய வாழ்க்கையில அப்பா எனக்கு இந்த காரியங்கள்ல என் வாழ்க்கையில பின்னடைகள் இருக்கிறதப்பா. நிறைய பகுதியில என் வாழ்க்கையில நான் பின்னடைவை நான் பார்க்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில நிறைய நேரம் நான் குழம்பி இருப்பதற்கு காரணம் அந்த பின்னடைவு எதுல இருந்து எப்படி வந்ததுன்னு நான் தெரியாததுனாலதான் நான் குழம்பி போயிருக்கிறேன். அது பிசாசுனால வந்துச்சா, என் கீழ்ப்படியாமையினால வந்துச்சா, இல்ல கர்த்தர் நீங்க தான் ஒரு தெய்வீக நோக்கத்திற்காக இந்த பின்னடைவை என் வாழ்க்கையில அனுமதிச்சிங்களான்றதை தெரியாததுனாலதான் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் ஜெபம் கேட்கப்படலையான்ற ஒரு சந்தேகத்துல இருக்கிறேன். ஆனா இந்த காரியத்துல ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா நம்முடைய பேச்சுல ஒரு தெளிவு வரும். பின்னடைவு எதனால் வந்ததுன்ற ஒரு தெளிவு வந்துச்சுன்னா நம்முடைய பேச்சு, நம்முடைய விசுவாசம், நம்முடைய நடை எல்லாவற்றிலும் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். இன்னைக்கு அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என் வாழ்க்கையில பின்னடைவுகள் இருப்பது உண்மைதான். அந்த காரியம் எதனால வந்துச்சு அப்படின்றத கர்த்தர் எனக்கு இந்த நாளிலே நீங்க வெளிப்படுத்துங்கப்பா. நான் உணர்வுள்ளவனா, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில அப்பா இந்த காரியங்கள் எல்லாம் வரும்பொழுது நான் உங்களை நோக்கி நான் பார்க்கும்போது நீங்க எனக்கு பேசுங்க. எதனால இந்த பின்னடைவு என் வாழ்க்கையில வந்திருக்கிறது என்பதை எனக்கு உணர்த்துங்க அப்பா. அது ஒருவேளை சத்துனுடைய கிரியைகளாக இருந்தா அதற்கு மேலாக நான் ஜெயம் எடுப்பதற்கு லூக்கா 10:19 நீங்க சொன்னபடி சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய எல்லா தந்திரங்களுக்கு மேலாக நாங்கள் அதிகாரம் எடுக்கவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க, மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க. ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது என்பதை நாங்கள் உணர்ந்து இன்றைக்கு பிசாசுனுடைய தந்திரங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கும் என்று சொன்னால் அதை நாங்க மேற்கொள்றோம். அதே போல அடுத்ததாக நம்ம வாசிச்சோம், நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமை ஏதாவது இருக்கும் அப்படின்னா பின்னடைவு வருகிறது என்று சொல்லி. கீழ்ப்படியாமை வரும்பொழுது நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம அறிக்கை செய்யணும், நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை செய்யணும். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படியாமையை கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக. ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்தி நான் இன்னும் சரி செய்யலைன்னா அது சரி செய்வதற்கு இப்பொழுது நான் என்னை முழுசுமா நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி. அடுத்து 3வதாக நம்ம பார்த்தோம், தேவனுடைய காலம் நிறைவேறும்படியாக ஒரு சில பின்னடைவுகள் வரலாம். அதற்கு நம்ம ஒரு சில மனிதர்களை பார்த்தோம். அதுக்கு நமக்கு சிறந்த உதாரணமாக யோசேப்பை நம்ம பார்த்தோம். யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு சில காலங்கள் நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது போல, கர்த்தாவே இந்த நாள்ல நீர் என்னை புடமிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நான் காத்து கொண்டிருக்கிற காலம் இந்த பின்னடைவு போல இருந்தாலும் காத்து கொண்டிருக்கிற காலத்துல கர்த்தாவே அந்த புடமிடுகிறவருடைய சாயல் என்னிடத்துல வெளிப்படும் வரைக்கும் கர்த்தாவே நீர் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. ஆகையினாலே நான் என்னுடைய வாழ்க்கையில பின்னடைவு வரும் பொழுது இந்த உலக மனுஷங்க மாதிரி புலம்புறவனாகவோ அழுது புலம்புறவனாகவோ நான் ஏனோதானோன்னு இருக்கிறவனாகவோ இல்ல மன அழுத்தமும் மனதில் வேதனையோடும் இருக்கிற மனிதனாகவும் இல்லாமல் நான் எல்லா நேரங்களிலும் இந்த காரியத்திலே உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. முதலாவதாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில பின்னடைவு வரும் பொழுது கர்த்தாவே அது எல்லாவற்றிலும் இருந்து நீர் என்னை தப்புவிக்க உண்மை உள்ளவர். நம்ம சங்கீதத்துல வாசிச்சபடி கர்த்தர் நம்மை தப்புவிக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். இந்த பின்னடைவு எதனால வந்திருக்கிறதுன்றது நம்ம தேவ சமூகத்துல கேட்டு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு பதில் தருகிறார். நம்ம கேட்கலாமா, ஏசப்பா என் வாழ்க்கையில இந்த பின்னடைவுகள்லாம் இருப்பது உண்மைதான்ப்பா, அது எனக்கு தெரியும். ஆனா இதுக்கு மத்தியில நான் நோக்கி பார்க்கிறேன்ப்பா, எனக்கு நீர் பதில் தந்து இந்த பின்னடைவுகளிலிருந்து கர்த்தர் நீர் எனக்கு விடுதலை தரப்போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து நீர் விடுவிக்கிறீர், விடுதலையாக்குகிறீர் என்று நாங்கள் வாசிச்சோம். அதன்படி எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எந்த பின்னடைவு எங்க வாழ்க்கையில வந்திருந்தாலும் அதுல இருந்து எங்களுக்கு ஜெயத்தை தர நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். அடுத்ததாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, மீகா 7:8 நாம் வாசிக்கிறோம், நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன், இருளிலே தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொல்லி. ஆகையினால நம்ம சொல்ல போகிறோம், கர்த்தாவே என் வாழ்க்கையில பின்னடைவுகள் இருந்தாலோ அதுக்கு மத்தியிலே அந்த இருளுக்கு மத்தியிலே உம்முடைய வெளிச்சம் எனக்கு போதும் ஆண்டவரே. பின்னடைவு நான் கீழே விழுந்தது மாதிரி இருந்தாலோ நான் திரும்ப எழும்பி நிற்பேன் அப்பா. காரணம் நீர் என்னுடைய கரத்தை பிடித்து என்னை தூக்கி நிறுத்துகிற நல்ல தகப்பனாக நீர் இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அப்பா.
கர்த்தாவே, நான் இந்த நாட்களிலே பழைய காரியங்களை குறித்து நான் கவலைப்படுகிறவன் அல்ல. என் வாழ்க்கையில பழைய காரியங்கள் பின்னடைவுகளை ஏற்படுத்தி எனக்குள்ள ஏற்கனவே ஒரு மன பாரத்தையோ மன அழுத்தத்தையோ ஏற்படுத்தி இருக்கலாம். அதை குறித்து நான் கவலைப்படுகிற மனிதனாக நான் இருக்க போவது இல்லை. நான் எல்லாவற்றிலும் தைரியமாக முன்னேறி செல்லுகிறவனாய், பின்னடைவுகள் வந்தாலும் தேவ சமூகத்திலே அதனுடைய பின்னணியை புரிந்து கொண்டு நான் தைரியமாய் அந்த காரியங்களை சந்திக்கிற மனிதனாய் கர்த்தர் நீர் என்னை மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் நடக்க ஓட கர்த்தர் வைத்திருக்கிற பாதையில நான் நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிலிப்பியர்ல அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அந்த காரியத்தின்படி எனக்காக முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறவனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எந்த பின்னடைவுகள் வந்தாலும் அது என்னுடைய வாழ்க்கையில தடை செய்கிறவைகள் அல்ல. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற லக்கிலும் நோக்கத்திலும் நிச்சயமாய் முடிவு வரைக்கும் நான் ஓடி என்னுடைய ஓட்டத்தை வெற்றியுடன் முடிப்பேன் என்று சொல்லி நீர் வைத்திருக்கிற பாதையில நான் தைரியத்துடன் ஓட கர்த்தர் நீர் எனக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நான் அறிந்திருக்கிறேன் கர்த்தாவே, என்னை அழைத்தவர் என்னுடைய பாதை எல்லாவற்றிலும் என்னுடைய வழி எல்லாவற்றிலும் நன்மைக்கு ஏதுவானவைகளை நீர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, எதிரான காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், நான் போகிற பாதையிலே எனக்கு எதிரான காரியங்கள் இருந்தாலும், சத்ருவினாலே என்னுடைய பாதையிலே கண்ணிகள் வைக்கப்பட்டிருந்தாலோ அது எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நீர் என்னை விடுவிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ரோமர் 8:28 நாங்க வாசிக்கிறோம், அன்றையும் ஆண்டவரே உம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி, ஆகையினால் இந்த நாளிலே நாங்கள் உம்மை நேசிப்பதினாலே ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவானவைகளை நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் அப்பா. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலே எந்த பின்னடைவு எங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் அது எல்லாம் தெய்வீக உயர்வாக மாறப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லலாமா? கர்த்தாவே, எங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் என்ன பின்னடைவு இருந்தாலும் அது எல்லாம் தெய்வீக உயர்வுகளாக மாறப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். எந்த பின்னடைவுகள் இருந்தாலும் அது எல்லாம் நான் உயர்ந்து நான் எழும்புகிற படிகளாக, நான் உயர்ந்து எழும்புகிற படிகளாக மாற்றப்பட போகிறதுக்காக நான் நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. நீர் என் மேல வைத்திருக்கிற உம்முடைய திட்டங்கள் உயர்வானவைகள், நன்மைக்கு ஏதுவானவைகள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினாலே அந்த நம்பிக்கையிலே அந்த எதிர்பார்ப்பிலே நான் உங்க சமூகத்துல ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. நன்மைக்கு ஏதுவான திட்டங்களை நீர் வைத்திருக்கிறீர், அழிவுக்குரியவைகள் அல்ல. எரேமியா 29:11 படி கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவானவைகள். ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் அழிந்து போகாமல் இருக்கும்படி, உம்முடைய நன்மையை இந்த தேசத்துல இருந்து நான் பிரஸ்தாபப்படுத்தும்படி இந்த திட்டங்களை தான் நீர் எனக்கு வைத்திருக்கிறீர். ஆகையினாலே நன்மைக்கு ஏதுவான உம்முடைய திட்டங்களை புரிந்து கொண்டு இதுல நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா இந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, இதுவரைக்கும் துயரம் என்பது என்னுடைய பாடலாக இருந்தாலோ இனி துயர பாடல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க போவது இல்லை. சந்தோஷத்தின் பாடல் என்னுடைய பாடலா இருக்க போகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, இரவிலே கண்ணீர் என்றாலும், இரவிலே கவலை என்றாலும், அதிகாலையிலே உம்மை துதிக்கிற துதியோடு எங்களை எழச் செய்கிற தேவன் நீங்க அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நான் அதற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, என் வாழ்க்கையிலே இனி புலம்பலின் பாடல் என்னுடைய பாடலாக இருக்க போவது இல்லை இனி என்னுடைய பாடல் தேவனை மகிமைப்படுத்துகிற பாடல், தேவனுக்கு துதி செலுத்துகிற பாடல், தேவனை உயர்த்துகிற பாடலை கர்த்தரின் நாவிலே நீ தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க சமூகத்துல நான் காத்திருக்கும் பொழுது, அதிகமாய் இந்த பின்னடைவுகள் மாறும்படி நான் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, அந்த பின்னடைவுகளுக்கு மேலாக நான் உயிரை எழும்புவதற்கு வேண்டிய கழுகுகளுக்கு ஒத்த பலனை கர்த்தர் நீர் எனக்கு தருகிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கர்த்தாவே, யோபுவினுடைய வாழ்க்கையை மறுசீரமைத்து எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் நீ திரும்ப தந்ததை போல கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பின்னடைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சீரமைத்து எங்க வாழ்க்கையில இரட்டத்தனையாய் அல்ல, நூறத்தனையாய் அல்ல, 1000 மடங்கு திரும்ப நீர் எங்களுக்கு திரும்ப தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நீர் தந்திருக்கிறீர், நீங்கள் தந்ததை நாங்கள் விசுவாசித்ததற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. இப்பொழுதே நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. யோவேல் 2:25 நாங்க வாசிச்ச வசனத்தின்படி கர்த்தாவே, எதெல்லாம் சத்துருவானவன் திருடினானோ, எதெல்லாம்
எப்படியெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில அப்பா இந்த முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் இவைகளினாலே எந்தெந்த காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில அழிக்கப்பட்டதோ அவை எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு திரும்ப தருவேன் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி இப்பொழுது பின்னடைவுகளினாலே நாங்கள் இழந்து போன சந்தோஷம், பின்னடைவுகளினாலே நாங்கள் இழந்து போன காலங்கள், பின்னடைவுகளினாலே நாங்கள் இழந்து போனதான நன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நாங்கள் தேவ சமூகத்திலிருந்து நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. எங்களுக்கு நீர் உதவி செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நாங்கள் முன்னேறி செல்வதற்கு வேண்டிய தெய்வீக பலனை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. தெய்வீக பலன் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று நம்முடைய வார்த்தையில வாசிச்சோமே, அதன்படி கர்த்தாவே நாங்கள் தெய்வீக பலத்தினாலே நாங்கள் எழுந்து நின்று உமக்காக அப்பா உம்முடைய பாதையில நடக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே அப்பா இந்த 2 கொரிந்தியர் 4:8-9 சொல்லப்பட்டிருக்கிறபடி எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை என்கிற அந்த வசனத்தின்படி கர்த்தாவே இந்த பின்னடைவுகள் எங்களை நெருக்கினாலும் நாங்கள் ஒடுக்கப்படுவது இல்லை அப்பா. நாங்கள் கலங்கினாலும் மனமடிவு அடைவது இல்லை. காரணம் கர்த்தாவே நீர் எங்களுக்குள்ளாக இருக்கிறீர். எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எங்களை முற்றுமுடிய கர்த்தர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் எங்களை நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர் அப்பா. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. அப்பா உம்முடைய மாறாத இரக்கத்தை நம்பி உம்முடைய கிருபையை நம்பி அப்பா உமக்குள்ளாக நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளிலே கர்த்தாவே எங்களுடைய கண்ணீரை கேட்டு எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எல்லா விதமான பின்னடைவுகளிலிருந்து கர்த்தர் நீர் எங்களை விடுவிப்பீராக. என்னென்ன பின்னடைவுகளிலே எங்கள் கால்கள் சிக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன பாதையிலே எங்களுடைய கால்கள் சிக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அப்பா. அந்த காரியங்களில் கர்த்தர் நீர் எங்களுக்கு விடுதலை தருவீராக, எங்களுக்கு விடுதலை தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே நான் பயப்பட போவது இல்லை என்று சொல்லுகிறேன். சொல்லலாமா? கர்த்தாவே நான் பயப்பட போவது இல்லை அப்பா. அப்பா என்னை அழைத்த தேவ நீர் உண்மை உள்ளவர். என்னை குறித்து நீர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் அப்பா. ஆனால் இந்த நாட்களிலே நான் இப்பொழுது தற்காலிகமாய் பார்க்கிற இந்த பின்னடைவுகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலுடைய மேற்படிகளாக நான் உயர்ந்து தேவனுக்குள்ளாக எழும்பத்தக்கதான ஒரு படிகளாக இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதன்படி நான் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க இந்த நாளிலே அப்பா. பின்னடைவுகள் எதனால் வருகிறது என்பதை எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து சத்ருவினால் வந்ததா, எங்கள் கீழ்ப்படியாமையினால் வந்ததா, இல்லை என்றால் தேவன் அனுமதித்ததா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாய் உறுதியுடன் காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்மையை கர்த்தர் நீர் எங்களுக்கு தருவீராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.